ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவ்வளோ பெரிய தென்னந்தோப்பை காட்டுன்னு பயப்படாதீங்க. வேற ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரே ஒரு தென்னை மரத்தை வச்சு வளர்த்தா அது நல்லதில்லை சொன்னாங்க. அது நல்லதா கெட்டதாங்கிறத விட 1க்கு 2 மரமாக வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஆக்சுவலி இந்தியா தான் உலகத்திலே 3வது இடத்துல இருக்குது தேங்காய் உற்பத்தி பண்ணுறதுல. அப்போ ஃபஸ்ட் இடம் எதுடான்னு கேட்குறீங்களா? இந்தோனேஷியா தான் ஃபஸ்ட் இடம். செகண்ட் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பீன்ஸு. 3வது இடம் தான் இந்தியா. 4வது இடம் ஸ்ரீலங்கா. 5வது இடம் பிரேசில். இப்படி வெப்பமண்டல நிலப்பரப்பில் வாழக்கூடியதாக இந்த தென்னை மரம். ஸோ வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. போன வருஷம் இந்தியாவில இருந்து சுமார் 3500 கோடி அளவுக்கு தேங்காய் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆயிருக்குன்னா பார்த்துக்குங்க. ஆக்சுவலி நம்ம காலைல எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே தென்னை மரத்தை சார்ந்த ஏதோ ஒரு பொருளை யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, தென்னை மரம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிட்டு வந்த தென்னை மரத்தை போய் நடலாம். ஆனால் தென்னை மரத்தை நம்ம நட முடியாது, ஏன்னா அதை நடுறதுக்கு இங்கே ஏரியாவில் ஒரு தளபதி இருக்கார். அவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 96. ஸோ அவரையும் மீட் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகுபலி விவசாயி ஒரு தென்னங்கன்று வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. கட்டப்பற மாதிரியே இருக்கிற கட்டப்பற மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் பாக்குறேன். மூடு தாத்தா பயங்கரமா தாத்தா தான் எங்க ஏரியாவுடைய யங்ஸ்டர். வயசு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க தாத்தா, எப்படி வேலை செய்யறாரு பாருங்க. ஆவணி மாசம் 29ஆம் தேதி தாத்தாக்கு பிறந்த நாள் வருது. இப்ப 1928 வருஷம். 28வது வருஷம். 1928. தாத்தாக்கு இந்த வருஷத்தோட 96 வயசு ஆகுதுங்க. உங்களால நம்ப முடியுதா பார்த்தா? தாத்தா உனக்கு 40 வயசு தான் ஆகுது. 40. ஆமா, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. அந்த அண்ணன் கூட சேர்ந்து பார்த்து வேலை செய்யுங்க. உன் கூட இருக்க அண்ணன் கூட. தாத்தா நீ கேப்லாம் போட்டிருக்காரா? கில்லி மாதிரி வந்துக்கிற பாரு, சும்மா சூப்பரா. ஏரியாவோட லோ பட்ஜெட் விஜய். லோ பட்ஜெட் விஜய் கில்லி மாதிரி தான் இருப்பாரு. செப்பல் போட்டுக்க. தாத்தா நீ செருப்பு போட்டுன்னு இல்லையா? தாத்தா செருப்பு போட்டுல போட்டுக்க. ஏன் எங்க போறேன்? பரவாயில்ல. சரி சரி, கில்லி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி, இங்கதான் இது பண்ண போறான். எங்கம்மா மரம்? இந்த இடம் தானா? அந்த ஸ்கூலுக்கு நேர் போதும். இடம் போடுவா. பப்ளிக் வாட்டர் சீக்கிரம். அது மட்டும் இருக்கட்டும். எத்தனை மம்டி எத்தனை கையில? அவ்வளவுதான். இப்ப கில்லி விஜய் தான். விஜய் ஃபேன்ஸ் யாராவது பார்த்தா மன்னிச்சிங்க. அப்படி ஏதாவது அடிக்கணும்னு சொன்னா கூட என் பொண்டாட்டி எங்க ரோட்டு போய் கழுத்து அடிக்கும். என்ன நோண்ட நீ? என்ன பார்த்து செய்ய இப்படி பாருங்க, கோடாலி மாதிரி நீட்டி வச்சுட்டு பார்த்து செய்யணுமா? எங்க கட்ட கட்ட கையுமா? இப்ப கேமரால கட்டு. இந்த மாதிரி தான் ஏதாவது பேசக்கூடாது மாதிரி எங்க ஏதாவது சூரிய எப்படி வச்சுது பாருங்க. இது வேற அந்த ஓரத்துல எடு, இந்த ஓரத்துல எடு. இதுல வேற அவரு நோண்டலையா? வேற அவரு எங்க நோண்டுற? இந்த கடப்பாரை தூக்கி நோண்டு வருது. தாத்தா வெறி வந்துச்சு அடி சொல்றது. எப்பயுமே தென்னங்கன்று வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 3க்கு 3 அடி நீளம் மட்டும் இல்லாமல் 3 அடி ஆழமும் எடுத்துப்பாங்க. பட் நம்மளே வீட்டில் சும்மா சிம்பிளாக வைக்கிறதுனால 2க்கு 2 அடி நீளமும் ஒரு 2 அடி ஆழமும் எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் மட்டும்தான் உள்ளே இருக்கணும். தண்டு பகுதி உள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடக்கூடாது. அப்படி மூடினா செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்கும். நீங்கள் தென்னங்கன்று வந்து வீட்டில் வச்சாலும் சரி, இல்லை தோட்டத்தில் வச்சாலும் சரி, மினிமம் ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடையில ஒரு 6 அடி ஆச்சும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வளரும். இதுவே தோட்டத்தில் நடுற மாதிரி இருந்தால் அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, சிங்கிள் ஹெட்ச், டபுள் ஹெட்ச்னு. நல்ல மழையும் சூரிய வெளிச்சமும் இருந்தாலே போதும், இந்த தென்னை மரம் தானாகவே நல்லா வளரும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு 2 தடவை வச்சு நம்ம உரம் போட்டால் தான் நமக்கு நல்லா ஒரு மகசூல் கிடைக்கும். அதேமாதிரி இந்த காண்டாமிருக வண்டு பிரச்சனை இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை சுற்றி குப்பைகள் அதிகமாக தங்க விடாமல் இருந்தீங்கனாலே அந்த பிரச்சனை அதிகமாக வராது. கார்த்திகா, தாத்தா வந்தாரு தான். தாத்தா வந்து மரம் வைக்கிறது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அவரை வச்சு வேலைலாம் வாங்க மாட்டேன். புரியுதா? என்ன தாத்தா? என்னது? ஏன் தாத்தா தலையில வச்சு தலையில போடுற? இங்க பாருங்க, இதான் ஆழம். பப்பாளி மரம் பக்கத்துல. என்ன தாத்தா? பூமிக்குள்ளயா? புதையல் இருக்கு, எடுங்க. இருக்கு, எடுங்க. எல்லாம் ஓகே, வெற்றிகரமா நோண்டியாச்சு. நட்டுருவோம். கட்டப்பறை அங்க இருக்கு. உங்க பேர் என்ன தாத்தா? தேவநாத உடையாரா? திருவனந்தபுரமா? கேட்டுங்க.
குத்துவா? ஆயிடுச்சு குச்சி. எப்படி குத்துவா? உள்ள ஆ. குச்சி விடு. பாத்துங்க கீழே மண்ணு கழிப்பா இருக்குன்ட்டு தாத்தா குத்தி லைட்டா லூஸ் ஆக சொல்றேன், அப்பதான் வேறு இறங்கும்னு. கண்ணு மங்காயால தண்ணி ஊத்துறா கண்ணு மகராஜ். அம்மா ஊத்துறாங்க, ஊத்து ஊத்து. கீழே பாருமாவா அங்க கடிங்க பயமாகுது வேற. ஊத்துமா. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு தென்னை மரம் இருக்குது. பட் ஒரு தென்னை மரம் இருந்தால் வீட்டுக்கு ஆகாதான். ஸோ இன்னொரு தென்னை மரம் வைக்கணும்னு சொன்னாங்க. அதான் இப்போது வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் தோருக்கு. சாமி ஓகே ஏன் கட்டலாமா? எப்படியோ சும்மா இருந்த கூட்டு ரத்த காய வச்சிட்டீங்க. தாத்தாங்க பேர் பட்டையெல்லாம் பண்ற பேர் ஒண்ணுமே தெரியல. என்ன தெரிகிறது? குங்குமம் குங்குமம் வச்சிருக்காரு. மஞ்சள் வேணுமா தாத்தா? மஞ்சள் வேணுமா? சரி தென்னங்க வேணுங்களே. என்ன நெட்டையா குட்டியா? தென்னை மரம் நெட்டா குட்டு 2 ஜாதி இருக்கு. சரி தாத்தா காசு வாங்கிக்கங்க. சரி உப்புலாம் அடியில போடலாமா? நீங்க மட்டும் போட்டுக்கிறீங்க. நீங்க வச்சதா? அதுல தேவநாத உடையான்னு பேர் எழுதிருங்க. இப்படி பாத்தத வச்சு உத்து பாரு. எரி வை. இப்ப எரியும் பாரு. இப்ப நெருப்பு இல்லாமல எரி போகுது வத்தி. தாத்தா பார்த்த உடனே எரியுது. உங்க பவர்ல தான் தெரியுது. பாட்டு பாடணும் தெரிஞ்சுங்க. பாட்டு பண்ணீங்களா? அதுக்கு அர்த்தம்னா விநாயகர். விநாயகர் பாட்டா? எந்த காரியத்தை செஞ்ச பாட்டு பாடினா காதுல வாங்கிக்க, அர்த்தம்லாம் கேட்காத. நந்தி ஒருவருக்கு செய்த கால் நான் உண்ட நேரை நான் உண்ட நேரை தலையாலே தாள் தருகிறேன். அப்படின்னா என்ன? எவ்வளவு ஊற்றி குடிக்கணும் திரும்பி நம்மளுக்கு அது தலையில இருந்து நம்ம கொடுத்து கேட்டுங்க. என்னமா நீனு? மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான். மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணும். கேட்டுங்க. அதுக்குதான் இப்ப வந்து செய்ய போறாரு. மரம் வச்சிருக்காரு, தண்ணி ஊத்த போறாரு. மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் எங்க இருந்தாலும். ஆமா தாத்தா வத்தி தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக 2 வகை இருக்குது. ஒன்று நெட்டை, ஒன்று குட்டை. ஸோ இது ரெண்டையும் இனக்கலப்பு செஞ்சு நிறையா ஒட்டு வகைகளும் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இளநீருக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த தேங்காய்லாம் ரொம்ப பெரிய சைஸில் இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சவுக்காட் ஆரஞ்சு, சவுக்காட் பச்சை, மலாயன் பச்சை, மலாயன மஞ்சள், இந்த மாதிரி நிறையா வகைகளாக இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனக்கலப்பு செய்யப்பட்ட ஒட்டு ரகங்கள். அது மட்டும் இல்லாமல் தென்னை மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் வந்து ஏகபோகம். ஸோ அது ஒரு தனி லிஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம் நெட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு 90 அடி வரைக்கும் வளரும். நீங்கள் 10வது மாடியில் நின்று கூட தேங்காய் பறிக்கலாம். அவ்வளோ வீட்டு என்ட்ரன்ஸ் 2 பக்கமும் 2 மரம் வச்சாச்சுப்பா. ஏன்னா 2 மரம் வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ வச்சாச்சு. ஓகே நன்றி வணக்கம். தாத்தா கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். தாத்தா ஆசீர்வாதம். ஓகே தாத்தா. எப்ப இதுதான் மறந்துச்சுங்க.